வணக்கம். இன்னைக்கு நாம சிபி ராதாகிருஷ்ணனோட அரசியல் பயணத்தை கொஞ்சம் ஆழமா அலச போறோம். சரிங்களா? நம்ம கிட்ட இருக்கிற தகவல்களை வச்சு பார்க்கும்போது ஒரு சாதாரண தொண்டரா ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ ஆகஸ்ட் 17, 2025ல தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது என்டிஏவோட துணை ஜனாதிபதி வேட்பாளரா அறிவிக்கப்பட்டிருக்காரு. எப்படி இந்த உயரத்துக்கு வந்தாருன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல அவரோட ஆரம்ப காலத்தை சுருக்கமா பார்ப்போம். 1957ல திருப்பூர்ல பிறந்தவர். கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமூகம். அது ஓபிசி பிரிவு. தூத்துக்குடி விஓ சிதம்பரம் கல்லூரியில பிபிஏ படிச்சிருக்காரு. ஆனா இங்க ஒரு ஆச்சரியம் என்னன்னா, காலேஜ்ல படிப்பு மட்டும் இல்லாம டேபிள் டென்னிஸ், ஓட்டம், கிரிக்கெட், வாலிபால்னு விளையாட்டுகள்லயும் ரொம்ப தீவிரமா இருந்திருக்காருன்னு சொல்றாங்க. ஆமா, அது உண்மைதான். இங்க ஒரு சொல்லப்போனா சுவாரஸ்யமான புள்ளி இருக்கு. அவரோட வயசு வெறும் 16, 17 இருக்கும்போதே ஆர்எஸ்எஸ் அப்புறம் பாஜகவோட முன்னோடி அமைப்பு, அதாவது ஜனசங்கம்ல சேர்ந்ததுதான். 1974லே பாருங்க, ரொம்ப இளம் வயசுலயே ஜனசங்கத்தோட மாநில செயற்குழு உறுப்பினராயிருக்கார். இது அரசியல்ல அவரோட ஈடுபாடு எவ்வளவு ஆழமா எவ்வளவு முன்னாடி ஆரம்பிச்சதுன்னு காட்டுது. சாதாரணமா இந்த வயசுல இந்த மாதிரி பொறுப்புக்கு வர்றது கொஞ்சம் அபூர்வம் தான். ஆமா, ரொம்ப சீக்கிரமே ஆரம்பிச்சிருக்கார். அதுக்கப்புறம் பாஜகல படிப்படியா உயர்ந்து 2004ல இருந்து 2007 வரைக்கும் தமிழ்நாடு மாநில தலைவராகவும் இருந்திருக்கார். அப்போ ஒரு பெரிய ரத யாத்திரை நடத்தினதா ஒரு குறிப்பு இருக்கு. 33 நாட்கள்ல 19,000 கிலோமீட்டர். சும்மா இல்ல. நதிநீர் இணைப்பு, சமூக சீர்திருத்தம், தீவிரவாத எதிர்ப்பு, போதைப்பொருள் ஒழிப்புன்னு பல பெரிய விஷயங்களுக்காக இவ்ளோ பெரிய யாத்திரைய அப்போ ஒருங்கிணைக்கிறதே பெரிய சவால் தான் இல்லையா? நிச்சயமா ரொம்ப பெரிய சவால். அந்த யாத்திரை அவரோட அமைப்பு திறனையும் கொள்கை மேல அவருக்கு இருந்த ஈடுபாட்டையும் நல்லாவே காட்டுச்சு. இதோட தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா 1998, 1999ல கோயம்புத்தூர் எம்பியா ஏச்சார். குறிப்பா 1998 கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புக்கு பிறகு நடந்த தேர்தல்ல கிடைச்ச வெற்றி, அது ரொம்ப முக்கியமானது. அதுவும் பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சாரு. வெறும் எம்பியா மட்டும் இல்லாம நாடாளுமன்றத்துல ஜவுளித்துறை நிலைக்குழு தலைவர், அப்புறம் பொதுத்துறை நிறுவனங்கள், நிவி, பங்குச்சந்தை ஊழல் தொடர்பான குழுக்கள்னு இப்படி பல முக்கிய பொறுப்புகள்ல இருந்தது. அவருக்கு கொள்கை ரீதியா ஒரு ஆழம் இருக்கணும், நிர்வாக விஷயங்களை நல்லா புரிஞ்சுக்கிற திறமை இருக்கணும் காட்டுது. அதோட 2003, 2004ல ஐநா பொதுச்சபை தைவான் போன நாடாளுமன்ற குழுல இருந்தது. அது அவருக்கு சர்வதேச அளவிலான பார்வையை வளர்த்துக்க உதவி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நாடாளுமன்ற அனுபவத்துக்கு பிறகு நிர்வாக பக்கமும் வந்திருக்காரு இல்லையா? 2016ல இருந்து 2020 வரைக்கும் கயிறு வாரிய தலைவர். அந்த சமயத்துல ஏற்றுமதி 2532 கோடியை தொட்டதுன்னு ஒரு குறிப்பு சொல்லுது. இது சாதாரண விஷயம் இல்லையே. இல்லவே இல்ல. இது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். ஏன்னா இது வெறும் அரசியல் பதவி இல்ல. இது ஒரு துறை சார்ந்த வாரியம். அதோட தலைவராய் இருந்து அதோட ஏற்றுமதியில ஒரு சாதனை வளர்ச்சியை காட்டுனது. அது அவரால நிர்வாக ரீதியா, ஏன் பொருளாதார ரீதியா போட உறுதியான முடிவுகளை எடுக்க முடியும், நல்ல பலன் தர முடியும்னு நிரூபிச்ச மாதிரி ஆச்சு. இது கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிர்வாக திறமைய காட்டுச்சு. இது பிற்காலத்துல வந்த நியமனங்களுக்கு ஒரு வலுவான காரணமா அமைஞ்சிருக்கலாம். அப்புறம் பாருங்க, 2020, 2022ல கேரள மாநில பாஜக பொறுப்பாளராகவும் இருந்தது. கட்சி அமைப்புல அவரோட தொடர்ச்சியான ஈடுபாட்டை காட்டுது. அடுத்ததா ஆளுநர் பொறுப்புகள். இதுவும் அவரோட பயணத்துல ஒரு பெரிய படி மாதிரி தெரியுது. பிப்ரவரி 2023ல ஜார்க்கண்ட் ஆளுநர். அங்க 4 மாசத்துல 24 மாவட்டங்களுக்கும் போனார்னு சொல்றாங்க. அடேம்பா. அப்புறம் தெலங்கானா, புதுச்சேரிக்கு கூடுதல் பொறுப்பு வேற. இப்போ ஜூலை 31, 2024ல மகாராஷ்டிரா ஆளுநர். குறுகிய காலத்துல இத்தனை மாநிலங்கள். ஆமா, அந்த ஜார்க்கண்ட் பயணம் 4 மாசத்துல 24 மாவட்டம். அது சாதாரண விஷயம் இல்ல. இது ஒரு ஆளுநருங்கிறது வெறும் சம்பிரதாய பதவி இல்ல. களத்துல இறங்கி வேலை செய்யற அணுகுமுறை அவருக்கு இருக்குன்னு காட்டுது. அப்புறம் ஒரே நேரத்துல தெலங்கானா, புதுச்சேரி பொறுப்புகளை கையாண்டது. அது நிர்வாக ரீதியா பல பணிகளை ஒரே சமயத்துல சமாளிக்கிற திறமைய காட்டுச்சு. மகாராஷ்டிரா மாதிரி ஒரு பெரிய மாநிலத்தோட ஆளுநர் பதவி கிடைச்சது அவர் மேல கட்சி மேலிடம் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்கங்கறத காட்டுது. சரி, இப்போ அந்த முக்கிய அறிவிப்புக்கு வருவோம். துணை ஜனாதிபதி வேட்பாளர். பிரதமர் மோடி ட்விட்டர்ல இவரோட அர்ப்பணிப்பு, அடக்கம், புத்திசாலித்தனம் பத்தி எல்லாம் பாராட்டியிருக்காரு. அடிமட்டத்துல செஞ்ச வேலை, பின்தங்கியவங்களுக்கு அதிகாரம் அளிச்சதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காரு. பதிலுக்கு ராதாகிருஷ்ணனும் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு கடைசி மூச்சு வரைக்கும் நாட்டுக்கு சேவைன்னு சொல்லியிருக்காரு. இந்த நியமனத்தோட அரசியல் பின்னணியையும் நாம கொஞ்சம் பார்க்கணும்.
குறிப்புகள் சொல்றபடி பார்த்தா தமிழ்நாட்டுல கட்சிய வலுப்படுத்தவும் ஓபிசி பிரிவினர் மத்தியில குறிப்பா செல்வாக்குள்ள கவுண்டர் சமூகம் மத்தியில ஒரு பாலத்தை உருவாக்கவும் என்டிஏ செஞ்ச ஒரு வியூகமா இது பார்க்கப்படுது. அதே சமயம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவருக்கு பொதுவா ஒரு தூய்மையான பிம்பம் இருக்கு, பெரிய சர்ச்சைகள் எதுவும் இல்ல, கட்சி வேறுபாடு இல்லாமலும் மதிக்கப்படுறாருன்னு சொல்லப்படுது. ஒரு துணை ஜனாதிபதி வேட்பாளருக்கு இந்த மாதிரி ஒரு பிம்பம் ரொம்ப முக்கியமா கருதப்பட்டிருக்கலாம். ஆக மொத்தத்துல பார்த்தா ஒரு சாதாரண தொண்டரா ஆரம்பிச்சு கட்சி பொறுப்பு, 2 முறை எம்பி, கயிறு வாரியம் மாதிரி ஒரு நிர்வாக பொறுப்பு, பல மாநிலங்கள்ல ஆளுநர்னு இப்படி பலதரப்பட்ட அனுபவங்களோட இப்போ துணை ஜனாதிபதி வேட்பாளர் வரைக்கும் வந்திருக்காரு. ஆமா, இங்க நீங்க ஆழமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இது வெறும் பதவிகளோட பட்டியல் இல்ல. ஒவ்வொரு கட்டத்திலயும் அவர் வெளிப்படுத்தின திறன்கள், இப்ப ஆரம்ப காலத்துல அமைப்பு ரீதியான வேலை, எம்பியா இருந்தப்போ சட்டமியற்றல் மற்றும் கொள்கை பங்களிப்பு, கயிறு வாரியத்துல நிர்வாகம் மற்றும் பொருளாதார முடிவெடுக்கிற திறன், ஆளுநரா அரசியலமைப்பு சட்ட புரிதல், களப்பணி, இந்த மாதிரி பலதரப்பட்ட தளங்கள்ல கிடைச்ச அனுபவமும் அதுல அவர் காட்டின செயல்திறனும் தான் இந்த வேட்பாளர் நிலைக்கான அஸ்திவாரமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். சரி, இந்த அலசலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி. சிபி ராதாகிருஷ்ணனோட இந்த நீண்ட பல துறை சார்ந்த அரசியல் மற்றும் நிர்வாக பின்னணி, இது துணை ஜனாதிபதிங்கிற மிக முக்கியமான பதவியில் அவர் செயல்படும்போது எந்த மாதிரியான ஒரு தனித்துவமான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.